அன்பான தமிழ்நாட்டு மக்களே, ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, என்னை பார்த்து ஊடகங்கள் கேள்விகள் எழுப்புகின்றன. நீங்கள் திருமதி சசிகலாவின் காலில் விழுந்து தினகரன் உதவியோடு முதலமைச்சராகிவிட்டு பிறகு அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டீர்களே, நீங்கள் எப்படி ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்து அம்மாவிற்கு துரோகம் செய்து விட்டார் என்று கூறுகிறீர்களே, அதற்கு உங்களுக்கு தகுதி உண்டா என்று கேட்கிறார்கள். எனக்கு என் அம்மாவுடன் பிறந்த தங்கை என் ஒருவர் சின்னம்மா இருந்தார். அவர்தான் என்னை சிறுவயது முதல் தூக்கி வளர்த்தவர். என் சிறுவயதில் காலமாகிவிட்டார். நான் முதலமைச்சராக போகிறேன் என்று தெரிந்ததும் எனக்கு என் சின்னம்மா ஞாபகம் வந்து விட்டது. அதுதான் டீப்பாய்க்குள் அடியில் சென்று சசிகலாவின் காலில் விழுந்தேன். அவரும் எந்த நேரமும் ஊழல் குற்றச்சாட்டில் சிறைச்சாலைக்கு செல்ல தயாராக இருக்கும். என் காலில் போய் விழுகிறீர்களே என்று செல்லமாக கடிந்து கொண்டார். பின் அதிமுக தொண்டர்களின் ஆதரவோடு முதலமைச்சர் ஆனேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் தெரிந்தது முதலமைச்சர் பதவி இவ்வளவு சுகமானதா. நாங்கள் அமைச்சராக இருந்த பொழுது கிடைக்கும் கமிஷனை அப்படியே சின்னம்மாவின் மன்னிக்கவும் சசிகலாவின் கைகளில் கொடுப்போம். அவர் எங்களுக்கு சிறிது அள்ளி கொடுப்பார். அதுவே பல 100 கோடிகளாகும். அப்போதே நான் முதலமைச்சராகிவிட்டால் எத்தனை கோடிகள் கிடைக்கும் என்று கனவு காண தொடங்கினேன். அந்த கனவு நனவான போது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மா முதல்வராக இருந்த பொழுது கிடைக்கும் கமிஷனில் அவராக பார்த்து ஏதாவது கொடுப்பார், அதை நாங்கள் வாங்கிக் கொள்வோம். ஆனால் நான் முதலமைச்சர் ஆன பிறகு அமைச்சர்கள் அவர்கள் பங்கை எடுத்துக்கொண்டு எங்கள் பங்கை எங்களுக்கு கொடுப்பார்கள். அதில் எனக்கும் ஓபிஎஸ்க்கும் 50-50. இந்த ஓபிஎஸ்ஐ துரத்திவிட்டால் முழுவதும் எனக்குத்தானே என்ற ஆசையில் திட்டம் போட்டு கட்சியில் இருந்து துரத்திவிட்டேன். சசிகலாவையும் திலகரனையும் ஓரங்கட்ட தெரிந்த எனக்கு ஓபிஎஸ் ஒரு துஜிபி.